வணக்கம் நண்பர்களே. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பல்வேறு வகையான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்திருக்கு. இத பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இது மாரி டெய்லி ஜாப் ரிலேட்டட் வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா, நம்ம டேக் கேர் ஏ டு இசட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே வரும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் குடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம உடனுக்குடனே போடுற வீடியோக்கெல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு மாவட்ட நல்வாழ்வு மையம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அரசு சித்த மருத்துவ பிரிவு, திருநெல்வேலி நகராட்சி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேசிய சுகாதார குழும திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிகமாக 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் இப்பணிகள் நிரப்பப்பட உள்ளன. 11 மாதம் கழிச்சு மறுபடியும் ரினியூவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவை முற்றிலும் தற்காலிகமானவை என்பதால் இதன் மூலம் நிரந்தர பணியோ முன்னுரிமையோ சலுகைகளோ பிற்காலத்தில் கோர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை மற்றும் கால அவகாசம் இது வரைக்கும் நம்ம நேராக அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்றாங்க. விண்ணப்பங்களை திருநெல்வேலி.nic.in என்ற இணையதளத்தில் கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ்களுடன் 31/12/2024 மாலை 5 மணிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். 31ஆம் தேதிக்குள்ள நம்ம அப்லோட் பண்ணணும். அந்த நேரத்தில் வர்ற விண்ணப்பங்கள் மட்டும்தான் அந்த தேதிக்குள்ள மட்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படும். மின்னஞ்சல் மூலம் போஸ்டல் மூலம்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்கீமை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ நம்பர்ஸில் இருக்குது, என்ன ஏஜ், என்ன படிப்பு, என்ன சம்பளம் அப்படிங்கிறது மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் இன்டர்வியூ போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஒன்று இன்டர்வியூ போஸ்ட், இன்னொன்று நான் இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற டாக்டர்ஸ் வந்து 4 போஸ்ட் எடுக்கிறாங்க. ஏஜ் 35க்குள்ளே இருக்கணும், MBBS படிச்சிருக்கணும், சம்பளம் 60,000 கொடுக்குறாங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் 1 போஸ்ட் எடுக்கிறாங்க, 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு MBBS டென்டல் ஆயுஷ் பேராமெடிக்கல் டிகிரி வித் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கலாம். இது 60,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்தது மைக்ரோபயாலஜிஸ்ட் 1 போஸ்ட் எடுக்கிறாங்க. MBBS MD மைக்ரோபயாலஜி ஆர் MSc மெடிக்கல் மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கணும். 40,000 சேலரி கொடுக்குறாங்க. அடுத்தது டென்டல் சர்ஜன் பல் டாக்டர் எடுக்கிறாங்க. 4 போஸ்ட், இதுக்கும் 35 வயசுக்குள்ள இருக்கணும், BDS படிச்சிருக்கணும், 34,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்தது சோசியல் ஒர்க்கர் 1 போஸ்ட், இது 35 வயசுக்குள்ள இருக்கணும், MA சோசியாலஜி படிச்சிருக்கணும், 23,700 சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்தது IT கோஆர்டினேட்டர் 1 போஸ்ட், MSc IT அல்லது PE படிச்சிருக்கணும், 21,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்தது நான் இன்டர்வியூ போஸ்ட். இந்த போஸ்ட்டுங்கெல்லாம் இன்டர்வியூ கிடையாது. இது வந்து ஸ்டாஃப் நர்ஸ் 9 போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு வயசு 35, டிப்ளமோ GNM BSc நர்சிங் படிச்சிருக்கணும், 18,000 சம்பளம். அடுத்தது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்னு ஒரு 6 போஸ்ட் எடுக்கிறாங்க. இது 35 வயசு, டிப்ளமோ இன் GNM அல்லது BSc நர்சிங் படிச்சிருக்கணும், 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. ட்ரௌமா ரிஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் 1 போஸ்ட் எடுக்கிறாங்க. டிப்ளமோ டிகிரி நர்சிங் படிச்சிருக்கணும், 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. OT டெக்னீஷியன் 2 போஸ்ட், டிப்ளமோ இன் OT டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும், 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்தது ஃபார்மசிஸ்ட் 1 போஸ்ட் எடுக்கிறாங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும், 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 போஸ்ட், இதுக்கும் வயசு 35க்குள்ளே இருக்கணும். இருக்கலாம். கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கணும், எனி கிராஜுவேட் இது கம்ப்யூட்டர் டிப்ளமோ கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணும், 15,000 சம்பளம். அது டென்டல் அசிஸ்டன்ட் 1 போஸ்ட், 35க்குள்ளே இருக்கணும், 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், 13,700 சம்பளம் சொல்கிறாங்க. இது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1 போஸ்ட், 35 வயசுக்குள்ள கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அல்லது எனி கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணும், 13,700 சம்பளம் சொல்கிறாங்க. அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1 போஸ்ட், 35 வயசுக்குள்ள கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிக்கணும், இல்லை என்ன டிகிரி படித்தா ஏதாவது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சு சொல்கிறாங்க, 13,500. அடுத்ததும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதையே பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா வேறு ஸ்கீமில் வரதுனால பிரித்து கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1 போஸ்ட், கம்ப்யூட்டர் கிராஜுவேட் எனி டிகிரி படித்தா வேறு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும், 13,500 சம்பளம். 10ஆம் நம்பர் போஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கம் ஜூனியர் அசிஸ்டன்ட் 1 போஸ்ட், அது கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும், 10,000 சம்பளம். பதினொன்றாவது போஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1 போஸ்ட் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி டிகிரி வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி, 10,000 சம்பளம்.
அடுத்தது மறுபடியும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஜுவேட் வித் எனி டிகிரினா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிப்ளமோ படிச்சிருக்கணும், 10,000 சம்பளம். அடுத்தது 13 ஒரே ஒரு டிரைவர் கேட்டிருக்காங்க. இது ஏஜ் 35க்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் ஃபெயில், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13,500. பிசியோதெரபிஸ்ட் 3 35க்குள்ளே இருக்கணும். பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரப்பி 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. 13,000 ரூபா. ரேடியோகிராஃபருங்கிற போஸ்ட் 3 வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13,300 சம்பளம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு போஸ்ட் 8th பாஸ் ஃபெயில், 8,500 சம்பளம். கிளீனர் 2 போஸ்ட் 8th பாஸ் ஃபெயில், 8,500 சம்பளம். அடுத்தது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு போஸ்ட், இது ஆயுஷ்க்கு 40 வயசுக்குள்ள இருக்கலாம். அந்த மல்டிபர்பஸ் இதெல்லாம் 8th பாஸ் ஃபெயில்லாம் 8,500 சம்பளம். ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் ஒரு போஸ்ட் 40 வயசுக்குள்ள 8th பாஸ் ஃபெயில், 8,500. சானிட்டரி அட்டண்டன்ட் ஒரு போஸ்ட் 40 வயசுக்குள்ள 8th பாஸ் அல்லது ஃபெயில், 8,500. பாலியேட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு போஸ்ட் 8th பாஸ் ஃபெயில், 8,500. செக்யூரிட்டி ஒரு போஸ்ட் 8th பாஸ் ஃபெயில், 8,500. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 2 போஸ்ட் 8th பாஸ் ஃபெயில், 8,500. சீமாங் செக்யூரிட்டி கார்டு 4 போஸ்ட் 8th பாஸ் ஃபெயில், எக்ஸ் சர்வீஸ்மேன் வித் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8,500. அடுத்து லேப் அட்டண்டன்ட் ஒரு போஸ்ட் 8th பாஸ், 8,500 சம்பளம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு போஸ்ட், இதெல்லாம் 40 வயசுக்குள்ள இருக்கணும். 8th பாஸ் ஃபெயில், 8,500 சம்பளம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இன்னொரு 2 போஸ்ட் 40 வயசு, 8th பாஸ் ஃபெயில், 8,500 சம்பளம். ஓடி அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட், தியேட்டர் அசிஸ்டன்ட் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6,000 சம்பளம். மல்டி டாஸ்க் ஒர்க்கர் 3 போஸ்ட் 8th பாஸ் ஃபெயில், 6,000 சம்பளம். மொத்த போஸ்ட் 57 கொடுத்துருக்காங்க. இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் நகல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட், அதாவது எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி அன்னைக்கு இணைக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு 10th +2 டிப்ளமோ ப்ரொவிஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோன் பில், இபி பில். நோ அப்சர்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கேருந்து நோ அப்சர்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டுரும். எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஃப்ரம் த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி இஸ் ஐடென்டிகேட்டட் இன் த செலெக்ஷன் கிரைட்டீரியா மென்ஷன்டு. வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம். டேர்ம் அண்ட் கண்டிஷன் எபோவ் போஸ்ட் ஆர் ஆன் கான்ட்ராக்ட் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. த கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் வில் நாட் பி ரெகுலைஸ் பண்ண மாட்டாங்க. த செலெக்ஷன் வந்து 11 மந்த்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கேஷ் டு பி ப்ரொவைடட் அட் த டைம் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் அப்புறம் அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. கான்ட்ராக்ட் மே பி ரினியூட், அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டா ரினியூ பண்ணலாம் 11 மந்த்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In case of selection, the contract appointment will be subject to medical fitness and verification of character of the medical fitness நல்லா இருக்கணும். கேரக்டர் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கரெக்டாக இருந்தால் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் ஜாயின் டியூட்டி இமீடியட்லி, செலக்ட் பண்ண உடனே ஜாயின் பண்ணு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் ஒர்க் பீரியட் 7 days வித்தவுட் பீரியட், 7 நாளைக்கு மேலே ஆப்ஷன் ஆனால் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி வில் amount to voluntary appointment of the management may result in automatic termination. 7 நாளைக்கு மேலே லீவ் எடுக்கக்கூடாது. Once recruited, contract for the post period notice 30 days in the mandatory for the resignation. நீங்கள் போகிறதா இருந்தால் 30 நாளுக்கு முன்னாடியே லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அருமையான போஸ்ட் நண்பர்களே. இதோட லிங்க் வந்து நான் இப்போ கடைசியில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி தெளிவாக படித்து அப்ளை பண்ணுங்கள். நிறைய வேகன்சி கிடச்சிருக்கு, நல்ல சான்ஸ். இது மாதிரி ஜாப் ரிலேட்டட் வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம டேக் கேர் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.